ஹாய் ஆல், வெல்கம் டு கோழிமொழி டேரிஸ். இன்னைக்கு நம்ம ஒரு குட்டி ட்ரிப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ட்ரிப் வந்து 2 வீடியோவாக வரும். நான் ஃபர்ஸ்ட் வந்து கோனி எக்கோ டூரிசம் போயிருந்தோம், அதோட பார்ட் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நான் செகண்ட் பார்ட் வீடியோ அப்லோட் பண்ணுறது அடவி எக்கோ டூரிசமோட தான் அப்லோட் பண்ணுறேன். நாங்கள் மார்னிங் ஒரு 8:45லேருந்து 9க்குள்ளே வீட்டிலேருந்து சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். இது வந்து நாங்கள் கேரளாலேருந்து எங்கள் வீட்டிலேருந்து ஒரு 48 கிலோமீட்டர், ஸோ 2 ஹவர்ஸ்க்குள்ளே போயிடலாம். இதே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து வரணும்னா தென்காசி, பின்னலூர், கோனி அது வரைக்கும் அப்படியும் வரலாம். இன்னொன்று வந்து அச்சன் கோயில் வழியாகவும் வரலாம். ஆனால் அச்சன் கோயில் வழியாக வரணும்னா கொஞ்சம் ரிஸ்க் ஃபேக்டர் அதிகம், ஏன்னா அது நம்ம ஃபாரஸ்ட் வழியாக தான் வரணும். இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறது வந்து ஒரு ரப்பர் எஸ்டேட்டுக்கு நடுவில் தான் நம்ம போயிட்டு இருக்கோம். இந்த எஸ்டேட்டோட நேம் வந்து ஹாரிசன் மலையாளம் பிளான்டேஷன். நாங்கள் அங்கே ஒரு பை 10:30 கிட்ட ரீச் ஆகிட்டோம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கோனி எக்கோ டூரிசம் தான் பார்க்க போகிறோம். இப்போ கோனி எக்கோ டூரிசம் எதுக்குன்னா, இது வந்து ஒரு யானையோட ரீஹபிலிட்டேஷன் சென்டர். காட்டு யானையிலேருந்து அதை புனர்வாழ்வு பண்ணி நாட்டு யானையை மாற்றுறதுக்குள்ள ட்ரைனிங்ஸ் எல்லாம் இங்கே நடக்கும். இதுக்குள்ளே நம்மளுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஒரு பர் பர்சனுக்கு வந்து 50 ருபீஸ். அது போக நம்ம கார் பார்க்கிங் பண்ணோன்னா 30 ருபீஸ் கொடுக்கணும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு இருக்க இந்த யானையோட நேம் வந்து கொச்சையப்பன். இவனுக்கு வந்து 2 வயசு தான் ஆகுது. நாங்கள் போனதுலேருந்து நாங்கள் திரும்ப வர்ற வரைக்குமே அவன் இந்த இடத்த சுற்றிக்கிட்டே தான் இருந்தான். பார்க்க நல்லா இருந்தது. இவன் இப்போ 2 வயசு ஆகுது. இவனுக்கு 1 வயசு ஆகும் போது தான் காட்டிலேருந்து கிடச்சி இங்கே கூப்பிட்டு வந்திருக்காங்க. இங்கே ஒவ்வொரு யானைக்கு பக்கத்துலேயுமே அதோட ஒரு போர்டு மாதிரி இருக்கும். அதோட நேம் என்னது, ஏஜ், அதுக்கப்புறம் எங்கேருந்து கூப்பிட்டு வந்திருக்காங்க, அந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் அதில் இருக்கும். இங்கே இருந்த ஷெல்டர் போக வேறு என்னெல்லாம் இருக்குன்னா, யானைங்க ரிலேட்டடாக உள்ள அந்த இதெல்லாம் பார்க்கறதுக்காக ஒரு மியூசியம் இருக்குது. அப்புறம் இந்த கிராஃப்ட் சென்டர் மாதிரி ஒன்று இருக்குது. அது போக இந்த 3D தியேட்டர் மாதிரி யானையோட இதை வச்சு உள்ளதெல்லாம் இருக்குது. அப்புறம் நம்ம யானை இந்த யானை போக நம்ம வேறு ஷெல்டர்ஸ் உள்ளதெல்லாம் நிறைய யானை இருக்குது. அது போக அதோட சாப்பிட்ற இடம் அதெல்லாம் நிறைய இருக்குது உள்ள. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு மியூசியம் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து முதல்ல இந்த யானையோட பெரிய ஒரு மாடல் மாதிரி ஒரு செஞ்சு வச்சுருந்தாங்க. அது போக ஒரு யானையோட ஸ்கெலிட்டன் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் இந்த யானையை வந்து மெருக்கி எடுப்பாங்கள்ல, அதுக்குள்ளே அந்த டூல்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அது போக இந்த மியூசியம்குள்ளே என்னெல்லாம் இருந்துச்சுன்னா, நிறைய பிக்சர்ஸு வரைஞ்ச மாதிரி அந்த ட்ராயிங்ஸு அதெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த யானை வந்து எவல்யூட் ஆகி வந்திருக்கும்ல, அந்த எல்லாமே மினியேச்சர் வெர்ஷனில் இருந்துச்சு. இந்த மியூசியமில் இன்னொரு இடத்துல வந்து நிறைய இந்த வைல்ட் அனிமல்ஸ், பேர்ட்ஸ்குள்ளே சவுண்ட்லாம் ஒவ்வொன்றுக்கும் எப்படி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கறதுக்காக அங்கே ஒரு விஷுவலைசேஷன்லாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. நாங்கள் மியூசியம்லேருந்து அடுத்து போனது வந்து இந்த கிராஃப்ட் செக்ஷன்ஸ் தான். அங்கே வந்து இந்த சின்ன சின்னதாக அந்த யானை மாதிரிவே செஞ்சு வச்சுருந்த அந்த கிராஃப்ட் ஒர்க்கு, அதுக்கப்புறம் யானைக்கு தேவையான அந்த இதெல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். அந்த கிராஃப்ட் செக்ஷனுக்கு வெளியே மூவிஸ் பேஸ்ட் ஆன் எலிஃபென்ட்ஸோட அந்த போஸ்டர்லாம் வச்சுருந்தாங்க. இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இதெல்லாம் தான் எலிஃபெண்ட்டோட ஷெல்டர். இங்கே இன்னொரு 4-5 யானைலாம் இருக்குது. அது போக இப்போ இந்த ஒரு தனியாக ஒரு யானை சாப்பிட்டுட்டு இருக்குல்ல, இதுதான் அதோட சாப்பிட்றதுக்குள்ள இடம். இவன் தான் இங்கே இருக்கிற ஒரு யானை. இவனோட பேர் வந்து கிருஷ்ணா. இவனுக்கு வந்து 11 வயசு ஆகுது. இவன் ஃபுல்லாகவே தலையாடி டான்ஸ் ஆடிக்கிட்டே தான் இருந்தான். இவளோட பேர் தான் மீனா. இவளுக்கு ஒரு 33 வயசு ஆகுது.
நாங்கள் அன்றைக்கி போயிருக்கும் போது தான் ஒவ்வொரு யானையாக வந்து அது சாப்பிட்டுட்டு மேலே போய் அதுக்கு தேவையான புல்லெல்லாம் அதுவே எடுத்து வச்சுட்டு இருந்துச்சு. நம்ம அந்த யானையெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் வந்து உட்காரதுக்காக அங்கே நிறைய இடம்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் வந்து சுற்றி அசோக மரம் தான் இருந்துச்சு. அங்கே நிறைய அந்த ஆரஞ்சு கலரில் பூவெல்லாம் பூத்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. நம்ம அங்கே உட்காந்துருக்கும் போது தான் அந்த கிருஷ்ணா யானையை வந்து சாப்பிட கூப்பிட்டு வந்தாங்க. இவன் மட்டும்தான் அங்கே கொம்பை யானை அப்படிங்கிறதுனால வந்து அவனுக்கு சங்கிலாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் கூப்பிட்டு வந்தாங்க. இங்கே அந்த கிராஃப்ட்ஸ் போக இந்த காட்டில் இருந்து கிடைக்கிற அந்த ஸ்பைசஸ்ஸு, தேன், கரிஞ்சீரகம் அந்த மாதிரி உள்ள ஐட்டம்ஸ் எல்லாமே கிடைக்கும். நம்ம அதை காசு கொடுத்து கூட வாங்கிக்கலாம். அங்கே ஒரு போர்டு இருக்கும், அதில் இது எல்லாமே ரேட் போட்டு எது எவ்வளோ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நம்ம அது தேவைப்பட்டுச்சுன்னா வாங்கிக்கலாம். எங்களுக்கு இங்கே இந்த யானையெல்லாம் பார்க்கும்போது மைண்டே கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃப்ரீயாக இருந்துச்சு. நாங்கள் அங்கேருந்து பார்த்துட்டு அடுத்து வந்து அடவிக்கு வந்து கிளம்பிட்டோம். அதோட வீடியோ நான் அப்கமிங் வ்ளாக்ஸில் ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு என் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். Stay tuned for more updates. Thank you for watching.